26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கலியுக கடவுள் அப்படிங்கறதுனாலதான் முருகரை அதிகமா எல்லாரும் பாக்குறாங்களா சார்? முதல்ல உற்பத்தியானது சோதி தான். இந்த உலகம் முதல்ல இருளா தான் இருந்துச்சு. கலியுலக கடவுள்னா இந்த கலியுலகத்தையே உற்பத்தி பண்ணவர் சிவன் தான். இந்த 6 படை, இந்த 12 ராசிக்காரவங்களை யாரெல்லாம் எந்த கோவிலுக்கு போகணும்னு சோதிடர் சொல்லி நீங்கள் அங்கெல்லாம் போய் உங்களுக்கு சரியான மாற்றம் இல்லையினால் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போகலாம். அது ஒரு பரிகார தலம், மிக விரைவாக நடக்கும். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், இல்லை வேற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், தாமரைப்பூ மாலை 7 மாலை வாங்கி கொடுத்து சாத்தணும். ஒரு சிறப்பு பூஜையை நம்ம பண்ணணும். விட்டுட்டு இந்த இஷ்ட தெய்வங்களை பின்பற்றுறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லது சார்? குலத்தை வளர்த்தெடுக்கிறது, குலத்தை பாதுகாக்கிறது, அதுதான் விஷயம். குலதெய்வம் தெரியாமல் எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழங்கினாலும் பலன் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, முழுமையான பலன் பெற முடியும். பரிவார தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை நீங்க வணங்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த குலதெய்வம்ங்கிற ஸ்தானத்துக்கு அவங்க வரவே முடியாது. குலதெய்வத்தினுடைய ஆசி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இது முழுமை பெறும். குலதெய்வம்னு ஒன்று இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட சப்போர்ட்டு இருக்கு. குலதெய்வத்தோட சாபம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஆனால் எல்லாராலும் ஈஸியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிடவே முடியாது. வீடு கட்டி பாதியில் நிற்கும், வெளிநாடு பயணம் தடுதலாகும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், காதல் வேறுபாடு, அது நிறைய சண்டை சச்சரவு வரும், அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, தற்கொலை, என்ன இல்லை ஏதாவது மாறி மாறி பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்குன்னு இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் மாந்திரிகம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய என்என் சந்திரகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கலியுக கடவுள் அப்படின்னா முருகரை சொல்றாங்க. சமீபத்தில் முருகரை பற்றி நிறைய விதமான பாராயணங்களாக இருக்கட்டும், அவரை பற்றி நிறைய சோஷியல் மீடியாலையும் பார்க்க முடியுது. திரும்புகிற பக்கமெல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னா அந்த முருகர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் கேட்க முடியுது. கலியுக கடவுள் அப்படிங்கிறதுனால தான் முருகரை அதிகமாக எல்லாரும் பார்க்குறாங்களா சார்? ஏன் முருகனே உருவாக்குனவர் சிவபெருமான் தானே. அவரை கலியுலக கடவுள். கலியுலகத்தை யார் உண்டாக்குனா? சிவபெருமான் தான் உண்டாக்குனார். சரிங்களா? இப்போ வந்துட்டு முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும், விநாயகப் பெருமானுக்காக இருக்கட்டும், தாய் தகப்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான், பார்வதி இருக்காங்க. இன்னும் பரிவார தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க. 18 சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தாய் தகப்பன் யாருன்னு ஒரு கேள்வி வருதா? இப்போ முருகப்பெருமான் விநாயகப் பெருமானை படைச்சது சிவபெருமான். அப்போ சிவபெருமானுக்கு தாய் தந்தை யார்? அப்படி ஒரு விஷயம் இங்கே வருது. அப்போ சிவபெருமானை உற்பத்தி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை. முதல்ல உற்பத்தியானது சோதி தான். இந்த உலகம் முதல்ல இருளாக தான் இருந்துச்சு. எப்படி? முதல்ல இந்த உலகம் இருட்டாக தான் இருந்துச்சு. அப்போ ஜோதி ஒன்று அங்கே உற்பத்தி ஆகுது. ஜோதி ஒன்று உற்பத்தி ஆன உடனே அந்த ஜோதி என்ன பண்ணுதுன்னா அருட்பெரும் சோதி தன்னுடைய தனிப்பெரும் கருணையால் இந்த பிரபஞ்சத்தை படைக்குது. இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யறதுக்கு சிவனை படைக்குது. அந்த சிவனுடைய நெற்றிக்கண் அது விஷயத்தில் வெளியில் வந்தது தான் இந்த முருகன், விநாயகப் பெருமாள், பரிவார தெய்வங்கள் எல்லாரும். அதுக்கு பிறகு தான் இந்த பிரபஞ்சத்தில் வந்தது. இப்போ மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லுது. அந்த இப்போ கூட ஒரு ஆய்வு சொல்லிட்டாங்க, அது பொய் அப்படின்னு. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்லுது. மற்றதெல்லாம் எதுலேருந்து இருந்துச்சு? அப்படி ஒரு கேள்வி இங்கே வருதானே. மனிதன் குரங்கிலிருந்து வந்தானே. மனிதன் பயன்படுத்துகிற மற்ற பொருள் எதுலேருந்து வந்துச்சு? ஒன்றும் சொல்கிறது. இன்றைக்கி பயன்படுத்துகிற செல்ஃபோனை 2000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோவிலில் சிற்பத்தில் இருக்கான், ஒரு பெண் அந்த முகத்தை பார்க்குற அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, தத்துருவமாக செஞ்சுருக்காங்க. அப்போ கலியுலகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமானை நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அப்பேர் பெற்ற முருகப்பெருமானைய வாடா சண்டைக்குன்னு ஒருத்தன் கேட்டுட்டான் மனித பிறகு. புரியுதுங்களா? ராமர் யார்? கடவுள். ராவண யார்? மனித வழியை சேர்ந்தவன். உனக்கு உன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன், பார்த்து உன்னால் முடிஞ்சதை பாருன்ட்டான். கடவுளையே எதிர்த்த உலகம் தான் இது. இப்போ திருச்செந்தூரில் சூரசம்ஸ்காரம் நடக்குதுங்க இல்லைங்களா? முருகப்பெருமானை வா பார்த்துருன்னு தானே நின்னா. அப்புறம் யுத்தம் நடந்துச்சு, ஜெயிச்சார், போனார், வந்தார், அது அப்பாற்பட்ட விஷயம். கடவுளே எதிர்த்த உலகம் தான் இந்த உலகம். அப்புறம் 2ஆக பொழந்தார், ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் மயில், அப்புறம் சேவல்னு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். முருகப்பெருமான் கலியுலக கடவுள்னு நான் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இப்போ 6 படைகள் ஓகே. அதில் இப்போ ஒரு ராசி, உதாரணத்துக்கு ஒரு மகர ராசிக்காரர் இருக்காருன்னு வச்சுங்களேன். சுவாமி மலை போய் நீ தரிசனம் பண்ணி அங்கே அபிஷேகம் அதெல்லாம் கொடுத்து பண்ணினீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில மகர ராசிக்காரவங்க சுவாமி மலை போயிட்டு என்னட்டே சொல்லிடுறேன், சாமி நான் போனதுக்கு பிறகு அது வேற மாதிரி நடக்குதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் செட் ஆகாது.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கள் நடந்துச்சு. நான் முருகப்பெருமானுடைய தீவிர பக்தன். நான் இல்லைன்னு மறுத்தெல்லாம் நான் பேசவில்லை, மக்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல வரேன். சரிங்களா? கலிவுலக கடவுள்னா இந்த கலிவுலகத்தையே உற்பத்தி பண்ணவர் சிவன் தான். அவரை தான் நம்ம பெருசாக எடுக்கணும். அவர் உற்பத்தி பண்ணதான் முருகன் எல்லாரும். அப்போ இந்த 6 படைகளாக இருக்கட்டும், இதை தாண்டி இன்னும் வேறு வேறு கோவில்களாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்பொழுது நான் வந்து திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு நான் போனேன். திருப்போரூர் முருகன் கோவிலில் வந்து நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது ஒரு குளம் ஒன்று வரும். அந்த குளத்தில் நீராடிட்டு நீங்கள் அங்கே உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு சாமி கும்பிடணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் விக்கிரகம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்குது. சில கோயில்கள்லேயும் அது இருக்குது. அது ரொம்ப விசேஷம் திருப்போரூர் முருகன் கோவில். அந்த திருப்போரூர் முருகன் கோவிலில் வந்து நீங்கள் ஒரு செவ்வந்தி பூவோ இல்லை ஒரு சம்மங்கியோ இல்லை வேறு வேறு பூக்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா எதிர்த்த மாதிரியே அதை சாத்திடுவாங்க. தாமரைப்பூ மட்டும்தான் கருவறையில் இருக்கிற பகவானுக்கு போகும், முருகப்பெருமானுக்கு போகும். அப்போ வந்து அந்த தாமரைப்பூவில் அப்படி ஒரு விசேஷம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் வந்து 6 குழந்தைகளை அவதாரம் எடுக்கும்போது தாமரைப்பூவில் தான் அதை வச்சு ஒவ்வொரு குழந்தைகளாக அது வாங்குவாங்க. அப்போ தாமரைப்பூவில் தான் அது பிறந்திருப்பாங்க. கங்கையில் பார்த்துருப்பீங்க, படத்துல எல்லாம் காட்டுவாங்க. அப்போ இந்த தாமரைப்பூவால் தொடுக்கிற மாலை வந்து நேரடியாக சாத்தப்படும் விக்கிரகத்துக்கு. அது அந்த நீங்கள் அந்த அங்கே சாத்துறது. அப்புறம் அங்கே வெளியில் வந்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும். அங்கே அர்ச்சனைலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. மூலவர்னு சொல்லி ஒரு தனியாக பித்தாளையில் அங்கே தனியாக வச்சுருக்காங்க. அங்கே தான் அர்ச்சனை நடக்கும். உள்ளே உட்காந்துருக்கலாம். சிவபெருமான் இருக்கிறது, சண்டிகர் இருக்கிறது, பெரிய கோவில். இந்த 6 படை போயிட்டு வந்து ஒரு சில பேருக்கு எக்கேன்ஸாக நடக்குது, வேறு மாதிரி இருக்குது. என்னுடைய ராசிக்கு நான் திருச்செந்தூர் போகணும், என்னுடைய ராசிக்கு பழனி போகணும், என்னுடைய ராசிக்கு சுவாமி மலை போகணும், என்னுடைய இதுக்கு திருத்தணி போகணும்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி வேறு மாதிரி பண்ணி சரிவர முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறவங்க திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போகலாம். அது ஒரு பரிகார தலம். திருப்போரூர் முருகன் கோவில் வந்து பரிகார தலம். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பேராக இருக்கட்டும், இல்லை வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும், ஒரு நோய்வாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவிலை போய் பார்க்கலாம். சரிங்களா? அங்கே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மற்ற நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ நான் ஒரு வேண்டுதலுக்காக அங்கே போகிறேன். நான் அது ஒரு பர்டிகுலரான ஒரு வேண்டுதல், ஒரு விபரீத ராஜயோகம், ஒரு நீச்சபங்க ராஜயோகம் அடையிறதுக்காக அங்கே போகிறேன், ஒரு கிளைண்ட்டுக்காக. அப்போ நாங்கள் போகும்பொழுது அங்கே இருக்கிற சிவாச்சாரியர் ஒருத்தர் அறிமுகமாகிறாரு. அவர்கிட்ட நான் அந்த வரலாறெல்லாம் கேட்குறேன், அதெல்லாம் பேசுகிறேன், வர ரொம்ப பெருமையாக அவர் சொல்கிறார். அப்புறம் திரும்ப அந்த கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷலான அபிஷேகம், சாயந்தர நேரம் 7 to 8 அங்கே தேர் இழுக்கிறது ஒன்று இருக்குங்க, அந்த தேர் இழுங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு நாங்கள் விசேஷமாக பணம் கட்டி அந்த தேர் வளம் வந்தோம். அப்புறம் அந்த தாமரைப்பூ மாலை 7 மாலை வாங்கி கொடுத்து சாத்தணும். ஒரு சிறப்பு பூஜையை நம்ம பண்ணணும். அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, திருப்போரூர் முருகன் கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம், சக்தி வாய்ந்தது அப்படின்னு. அதே மாதிரி நடந்தே இருந்துச்சு. சரிங்களா? நடந்தே இருக்கும்பொழுது அப்புறம் திரும்ப அந்த கோவிலுக்கு இவர் வெள்ளியால வாள், அப்புறம் தாம்பூலங்கள், இன்னும் வேறு விஷயங்கள்லாம் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு திரும்பவும் மறுபடியும் பொங்கல் வச்சு பிரசாதம் மாவிளக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த 6 படை, இந்த 12 ராசிக்காரவங்களில் யாரெல்லாம் எந்த கோவிலுக்கு போகணும்னு சோதிடர் சொல்லி நீங்கள் அங்கேயெல்லாம் போய் உங்களுக்கு சரியான மாற்றம் இல்லையினால் நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போய் தாமரைப்பூ மாலை வாங்கி கொடுத்து சாத்தி நேர்த்திக்கடன் வச்சுட்டு வந்தால் மிக விரைவாக நடக்கும். அப்புறம் தேர் இழுக்கிற பரிகாரம் ரொம்ப விசேஷம். நான் வந்து இதை அனுபவிச்சிருக்கேன், இது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச 6 படையாக இருக்கட்டும், வேறு முருகன் கோவிலாக இருக்கட்டும், வேல் பூஜையாக இருக்கட்டும், முருகனுடைய சுலோகங்கள் பாடுறதா இருக்கட்டும், முருகனை பற்றி புகழாரம் பாடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் போல் ஒரு முன்னேற்றம் இல்லை, பலிதம் இல்லைன்னா நீங்கள் திருப்போரூர் முருகன் கோவில் போகலாம். மகாபலிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்போரூர் முருகன் கோவில் மிகப்பெரிய ஒரு பரிகார தலம், மிகப்பெரிய ஒரு விசேஷம். அங்கே நேர்த்திக்கடன் வச்சு நடக்கலைன்னு யாரும் இது வரைக்கும் சொல்லலை. எப்பயுமே வந்து குலதெய்வம் அப்படிங்கிறதா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலும் முதல்ல போய் இந்த குலதெய்வம் கோவிலில் வந்து அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் குலதெய்வத்தை விட்டுட்டு இந்த இஷ்ட தெய்வங்களை பின்பற்றுறாங்க. இஷ்ட தெய்வம் தான் முக்கியன்ற மாதிரியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நல்லது சார்? இப்போ நான் வந்து ஒரு பையனை வந்து ரொம்ப வளர்க்குறேன். ஒரு பையனுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே, அவன் என் பையன் கிடையாது, நான் இன்னொரு பையனை நல்லா வளர்க்குறேன், படிக்க வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அவனுக்கு நான் அப்பாவாக மாறிட முடியுமா? முடியாது. இல்லை அப்பான்னு கூப்பிட்டா நான் ஒரிஜினல் அப்பாவாக வந்துட முடியுமா? வராது. பெற்றவங்க மட்டும்தான் தகப்ப. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பரிவார தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அந்த குலதெய்வம்ங்கிற ஸ்தானத்துக்கு அவங்க வரவே முடியாது. குலதெய்வம் தான். நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன குழந்தைங்க அதுலேருந்து அவனை நான் வளர்த்து ஆளாக்கிட்டாங்க. நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர் அப்படி இப்படி. அவனும் என் மேலே உயிராக இருக்கான். பெத்தாப்பா மேலே கூட அவனுக்கு பாசமாக இருக்கிறதில்ல. என்ன தான் அப்பான்னு கூப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான், பெறல்றான், உருள்றான், நான் தான் அவனுக்கு உலகம், கோயில் கட்டுறான், எல்லாம் செய்கிறான். இருந்தும் என்னுடைய விந்துலியாங்க அவன் உற்பத்தி ஆனான். நான் எப்படி அவனுக்கு அப்பாவாக மாற முடியும்? பேச்சுக்கு தான் அப்பான்னு கூப்பிட முடியும். சரிங்களா? அந்த மாதிரி நீ 1000 தான், முருகனாக இருக்கட்டும், விநாயகர் பெருமானாக இருக்கட்டும், வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும், பிரத்யங்கராவாக இருக்கட்டும்,
இதை தாண்டி பரிவார தெய்வங்கள் எதுவாக வேணாலும் ஏன் ஒன்றும் வேணாம், 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ கோவிலே கட்டேன் இஷ்ட தெய்வத்துக்கு. குலதெய்வத்தினுடைய ஆசி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இது முழுமை பெறும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மனைவி இறந்துருச்சு, இன்னும் ஒரு அம்மா ஒரு ஒரு இதாக இருக்கிறாங்க, இவங்க போய் அதுக்கு வாழ்வு கொடுக்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி அந்த அம்மாவுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இவர் தான் போய் ஃபேமிலியை ரன் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாரு. கல்யாணம் அந்த பொண்ணுக்கு வருது, சபையில் போய் இவர் உட்காடுறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, பொண்ணோட அப்பா எங்க, இவர் தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணோட சர்டிஃபிகேட் டிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் வேற பேர் இருக்கு. புரியுதுங்களா? இதை மறைச்சிட்டிங்கன்னு சொல்லி பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து படிக்க அது ஒன்று அழுகுது, எங்க இவர் எனக்கு என் அப்பா இருந்திருந்தா கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டாருங்க, என்ன அப்படி செஞ்சாருங்க. ஆகாதுமா, அது இவர் என்ன இனம் ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது, நான் எப்படி வர முடியும், உன் குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை நல்லா பார்த்து வளர்த்து கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு போய் 50 பவுன் நகை, காரு எல்லாம் சீரெல்லாம் இவர் தான் செய்ய போறாரு. ஆனால் சபையில் உட்கார முடியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஏற்றுக்கலை. அதுதான் இங்கே நடக்குது. குலதெய்வம்னு ஒன்று இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட சப்போர்ட்டு இருக்குது. இப்போ யாருன்னே தெரியல, பைக்கு ஸ்டாண்ட் எடுக்காமல் போகிறாங்க, எங்கே எடுத்துகிட்டு போங்க, யாருன்னே தெரியல, டோர் லாக் ஆகிருக்கு, லாக் பண்ணு, இது இஷ்ட தெய்வம். புரியுதா உங்களுக்கு? பைக்கில் போகும்போது ஸ்டாண்ட் எடுக்கலாம், நிப்பாட்டி புடரில் ஒன்று வச்சு, அறிவில்லை உனக்கு, கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது குலதெய்வம். இஷ்ட தெய்வங்கிறது பார்த்து போனதான் சொல்லுவோம், நீ எடுத்தா என்ன, அதுக்கு எடுக்கலாம் என்ன. ஆனால் உரிமைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நிறுத்தி இன்னும் ஓவராக சத்தம் போட்டு கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி திரும்ப வந்துடக்கூடாது, ஏதாவது நடந்துடக்கூடாது, ஒரு பதட்டம். ஒருத்தர் நம்ம போகிறோம், ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிற ரத்தம் ரத்தமாக நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், ஐயோ பாவம் என்னமோ ஏதோ அப்படி செய்வோம். இதே நேரத்தில் அடிப்பட்டவருடைய உறவுக்காரவங்களா இருந்தால் டக்குன்னு 108க்கோ இல்லை பிரைவேட்டுக்காருக்கோ ஃபோன் பண்ணி அடிக்க போது அள்ளிட்டு போய் ஆஸ்பத்திரியில் நின்று பில்லு கட்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் குலதெய்வம். தண்ணி கொடுக்குறதோ மூஞ்சில தெளிக்கிறதோ இஷ்ட தெய்வம். குலதெய்வம்னு ஒன்று வேணும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை, குலதெய்வம் யாருன்னு தெரியலை, குலதெய்வத்தோட சாபம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. வீடு கட்டி பாதியில் நிற்கும், வெளிநாடு பயணம் தடுதலாகும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், காதல் வேறுபாடு, அது நிறைய சண்டை சச்சரவு வரும், அவமானம், அசிங்கம், துன்பம், வேதனை, தற்கொலை, எண்ணம், கருவண்டு, பாம்பு, வவ்வால், ஆந்த, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் மேஜிக்கு ஒருத்தர் வீட்டில் பாதிப்பு இருக்குது, ஒரு மாந்திரிகர் பூஜைக்கு போகிறாரு, குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா அதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே போய் நேர்த்திக்கடன் பண்ணி எல்லாம் செஞ்சது பிறகு தான் பூஜைக்கே சம்மதிப்பாங்க. குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா தகட்டிலே எழுத முடியாது. ஒருத்தருக்கு வசியம் பண்ணணும், 6 செப்பு தகடு, சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அம்மா பேர், சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் அம்மா பேர், இதோட நிறுத்தினா மட்டும் வசியம் நடக்காது. ராசி நட்சத்திரம் குலதெய்வம், ராசி நட்சத்திரம் குலதெய்வம், இது இருந்தால் தான் இந்த தகடு 2 ஒன்றா சேரும், விடுற ஏவல் போகும், பூஜை பலிதமாகும், இல்லைன்னா வசியம் ஃபெயிலியர் ஆகும். ஒரு சுபகாரியம் பண்ணணுமா குலதெய்வம் வேணும். ஒருத்தர் கல்யாணம் நடக்க போகுதுங்க, பத்திரிகை கொண்டு போய் முதல்ல எங்கே வைப்பீங்க? நான் முருகனை தான் ரொம்ப விரும்புவேன், முருகன் கோயிலில் கொண்டு வைப்பியா, குலதெய்வம் கோயிலில் கொண்டு வைப்பீங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, முதல்ல செங்கல் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? குலதெய்வம் கோயிலில் கொண்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவீங்களா, முருகன் கோயிலில் கொண்டு வச்சு எடுத்துகிட்டு வருவீங்களா? குலதெய்வம் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மரத்தினுடைய ஆணி வேறு தான் குலதெய்வம். ஆணி வேறு நல்லா இருந்தால் தான் அந்த மரம் தழுத்தேறும், காய்கனிகள் கிடைக்கும், அப்போ தான் பண்ண முடியும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. குலதெய்வம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வணங்குறியோ உன் குலம் தளர்ந்தேறும். அதுக்கு ஏங்க குலதெய்வம்னு வந்துச்சு? புரியுதானே உங்களுக்கு? அதுக்கு ஏன் குலதெய்வம்னு வந்துச்சு? குலத்தை வளர்த்தெடுக்கிறது, குலத்தை பாதுகாக்கிறது, அதுதான் விஷயம். குலதெய்வம் தெரியாமல் நீ எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழங்கினாலும் பலன் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, முழுமையான பலன் பெற முடியும். மாந்திரிகத்துல நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்குமே தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும், அதுக்கு மாந்திரிகத்துல தீர்வு உண்டா? அருமையான கேள்வி. மாந்திரிகத்தில் முழுமையான தீர்வு. ஒருத்தர் குலதெய்வம் தெரியல வர்றாங்க, ஐயா உங்கள் வீடியோ பார்த்து, இல்லை மொத்தத்தில் குலதெய்வம் தெரியல வர்றாங்க, தாராளமாக காமிச்சு கொடுக்கலாம். அவங்களுடைய பேர் கேட்டு சோபி போட்டு பார்ப்பாங்க. சோபி போட்டு பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த ஊர், எங்கள் தாத்தா சொன்னார் நான் காஞ்சிபுரம் அப்படின்னு, ஓகேவா, அதுக்கு பிறகு காஞ்சிபுரம், அப்படியே அங்கே விசாரிக்கணும். அந்த சர்க்கிளில் விசாரித்து இங்கே வெத்தலையில் மை போட்டு காமிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கான்னு விசாரிங்க அப்படின்னு. அந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி விசாரிப்போம். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம். அப்போ விசாரிக்கும் போது ஆமாங்க எல்லாம் ஒத்து போகுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு கொஞ்சம் போல் மணல், கொஞ்சம் நிலக்கரி, இல்லை அடுப்பு கறி, சாம்பிராணி, 1 ரூபா காயின் இதெல்லாம் வச்சு தலகாணிக்கு அடியில் தூங்கும் பொழுது அது அவங்க குலதெய்வமாக இருந்தால் நைட்டு காட்சியில் வரும், காட்சி கனவுல வரும், தாராளமாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு குலதெய்வம் இது சந்தேகத்தின் பேர்லேயே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டு மாலை, போக்குவரத்து, பழங்கனி, பொங்கலுங்கள்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்த 1 வாரத்தில் உனக்கு நிறைய மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் குலதெய்வம். அங்கே போய் நீ பரிகாரம் பண்ணி தெரியலன்னா மறுபடியும் ஆய்வுக்குள்ளே வரணும். 2 விஷயம் இருக்குது. இதுதான் சொன்னதுக்கு பிறகு ஆனால் மொத்தத்தில் குலதெய்வம் கண்டுபிடிச்சாச்சு, அந்த வம்சாவழியை கண்டுபிடிச்சாச்சு. நீ அங்கே போகிற சந்தேகத்தின் பேரில் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் கிடைக்காது. இதுதான் நம்ம குலதெய்வம். மிகப்பெரிய மகிழ்ச்சியாக போகணுங்க. எப்பா இவ்வளோ நாள் கழித்து நமக்கு கிடைச்சிருக்கே, நம்ம போகணும். அங்கே போய் நின்றுக்கிட்டு நீ எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்கணும்னா முதல்ல நம்பிக்கை வேணுமா? சரி, இப்போ நம்ம காரில் பயணம் பண்ணுறோம்,
திருச்சி போயிடுவோமா, இடையில ஆக்சிடென்ட் ஆகிடுமான்னு நினச்சா என்ன ஆகும்? ஃப்ளைட்டில் பறக்கிறோம், இந்த போகிற ஃப்ளைட்டு லண்டன் ஃப்ளைட்டு மாதிரி கீழே வந்துட்டு நினச்சா பயணம் விடியுமா? முதல்ல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ரொம்ப நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முந்தின காணொலியில் நம்ம பேசியிருக்கோம், திருப்பதியில் மட்டும்தான் வெங்கடாஜலபதி இருக்காருன்னு நினச்சா அதை விட பைத்தியக்காரதானா எதுவுமே கிடையாது. சிவன் கோயிலில் மட்டும்தான் சிவபெருமான் இருக்காரு, அதை விட அவர் இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி குலதெய்வம் ரைட்டு ஓகே இல்லை நான் சொல்ல வரல, ஆனால் அது நம்பிக்கையோடு போய் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சிகரமாக நீங்கள் நேர்த்திக்கடன் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு கால் மாற்றம் தெரியல இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாராலும் ஈஸியாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிடவே முடியாது. கிளம்புவாங்க, பிரச்சனை ஒன்றும் பெண்கள் வந்து தூரமாக போயிடுவாங்க, இல்லை தடுதல் ஏற்படும், இல்லை டிரைவர் வரமாட்டான், இல்லை ஏதாவது மாறி மாறி பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஆப்போசிட்டாக வேலை செய்யும். நல்லது நடக்காமல் கெட்டது நடக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சாபம்னு ஒன்று இருக்குது, குலதெய்வ சாபம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க அமாவாசை இல்லை பௌர்ணமி நாட்களில் வாழலை விரித்து அதில் ஒரு படி இல்லை 2 படி பச்சரிசி பரப்பி 6 தேங்காய் மூடி, சரிங்களா, 3 காய் உடைச்சிங்கன்னா ஒரு 6 வரும். அதில் 1 எடுத்துருங்க, பாக்கி 5. நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி. இழுப்பு என்ன சிகப்பு தெரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு காயின். இதை வச்சு நீங்கள் பரிகாரமாக பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது பொங்கலுங்கள் வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் போல் மணல் எடுத்துகிட்டு வந்து பித்தாளை படின்னு சொல்லுவாங்க, அரிசி அளக்கிற உலக்கு படின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு நீங்கள் அதை குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணும்பொழுது ஒரு 4-5 நாள்லேயே நல்ல மாற்றம் தெரியும். குலதெய்வம் சாபம் நீங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படி பண்ணலாம். குலதெய்வம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்க வளமுடன்.